வணக்கம். நான் உங்கள் மோகனா. 1/9/2025 திங்கட்கிழமை வெளிநாட்டு செய்திகள். இத பாருங்க. ஆஸ்திரேலியாவில் சட்டவிரோத குடியேற்றத்தை கான்பூர் எதிர்த்து பொதுமக்கள் போராட்டம். கான்பூரா செப்டம்பர் 1. ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டவர்களின் குடியேற்றத்தால் தங்களது வேலைவாய்ப்பு பறிக்கப்படுவதாக உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை கட்டுப்படுத்த கோரி பல்வேறு அமைப்புகள் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றன. ஆனால் சட்டவிரோதமாக குடியேறுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை அடுத்து சட்டவிரோத குடியேற்றத்தை எதிர்த்து ஆஸ்திரேலியாவுக்கான பேரணி என்ற அமைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுவித்தது. அதன் பேரில் மெல்போர்ன், சிட்னி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் நேற்று நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றன. இதில் சுமார் 40,000 பேர் கலந்து கொண்டனர். அப்போது குடியேற்ற எதிர்ப்பு கொள்கைக்கு எதிரான பதாகைகளை ஏற்றி கொண்டு அவர்கள் பேரணியாக சென்றனர். இதனால் பல இடங்களில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. மாஸ்கோ செப்டம்பர் 1. உக்ரைனில் அனுப்பப்பட்ட 112 ட்ரோன்களை இடைமறித்து வீழ்த்திய ரஷ்யா. ஒரே நாளில் உக்ரைன் அனுப்பிய 12 ட்ரோன்களை ரஷ்யா அனுப்ப இடம் மறித்து வீழ்த்தியது. உலகின் மிகப்பெரிய இராணுவ கூட்டமைப்பான நெட்டோவில் உக்ரைன் இணைய முயற்சித்தது. இதற்கு தொடக்கம் முதலே ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. அதனை மீறி இணைய முயன்றதால் உக்ரைன் மீது கடந்த 2012ஆம் ஆண்டு ரஷ்யா போர் தொடுத்தது. 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போர் நடைபெறுகிறது. இதற்கிடையே போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் அமெரிக்காவும் களமிறங்கியது. அதன்படி இரு நாடுகளின் தலைவர்களுடன் அமெரிக்கா ஜனாதிபதி டிரம்ப் பேச்சு வார்த்தை நடத்தினார். அப்போது போரில் கைப்பற்றிய பகுதிகளை ரஷ்யாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என ரஷ்யா கூறியது. ஆனால் உக்ரைனின் எந்த ஒரு பகுதியையும் விட்டு கொடுக்க முடியாது என அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இதனையடுத்து உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியது. அதன்படி சமீபத்தில் உக்ரைன் தலைநகர் கிவ் மீது ரஷ்யா சாரமாரி ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதில் 21 பேர் பலியாகினர். 50 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. இதற்கு பதிலடியாக ரஷ்யாவின் முக்கிய நகரங்களை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. அப்போது ஒரே நாளில் 120க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை உக்ரைன் அனுப்பியது. அவற்றில் 112 ட்ரோன்களை ரஷ்யா வான் பாதுகாப்பு படையினர் இடைமறித்து வீழ்த்தினர். எனினும் சில ட்ரோன்களை குடியிருப்பு பகுதியில் வீழ்ந்தன. இதனால் 100க்கும் மேற்பட்ட வணிக வளாகங்கள், அடுக்குமாடி குடியிருப்பு போன்றவை சேதமடைந்தன. அதே சமயம் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என ரஷ்ய இராணுவம் தெரிவித்துள்ளது. லண்டன் செப்டம்பர் 1. இங்கிலாந்தில் ராட்டினத்தில் இருந்து தவறி விழுந்த சிறுவன் சாவு. இங்கிலாந்தின் வின்ஸ்போர்ட் நகரில் கேளிக்கை பூங்கா அமைந்துள்ளது. அங்குள்ள ஒரு ராட்டினத்தில் 12 வயது சிறுவன் ஏறி இருந்தான். ராட்டினம் வேகமாக சுற்றும் போது அந்த சிறுவன் அதில் இருந்து கீழே விழுந்தான். உடனடியாக குடும்பத்தினர் அவனை மீட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலே சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். இதனையடுத்து அந்த பூங்கா தற்காலிகமாக மூடப்பட்டது. உக்ரைனில் கிவ் நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகர் சுட்டுக் கொலை. இதை பாருங்க. கிவ் உக்ரைன் நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகர் ஆண்ட்ரி வோலோடிமிரா பர்ஃபி வயது 53. வேலடிமிரவி பர்ஃபி வயது 53. 2016 முதல் 2019 ஆண்டு வரை இவர் அந்த நாட்டின் நாடாளுமன்ற சபாநாயகராக இருந்து வந்தார். லிவிக் மாகாணம் பிராங்க்ஸ் நகரில் வசித்து வந்த அவரது வீட்டுக்குள் துப்பாக்கியுடன் சிலர் நுழைந்தனர். பின்னர் வெலோடிமிராவிச்சை அவர்கள் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டனர். இந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த தாக்குதலை ரஷ்ய இராணுவம் நடத்தியதாக உக்ரைன் குற்றம் சாட்டியது. ஆனால் ரஷ்யா தரப்பில் இது குறித்து
எந்தவித கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை. 2022ஆம் ஆண்டு இரு நாடுகள் இடையே போர் தொடங்கியதில் இருந்து முக்கிய அரசியல் தலைவர்கள் பலர் கொல்லப்பட்டு உள்ளனர். இதற்கு இருதரப்பினரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது உக்ரைன் முன்னாள் சபாநாயகர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஆலந்தூர் செப்டம்பர் 1 27 விமான சேவைகள் பாதிப்பு. சென்னையில் பெய்த கனமழையால் 4 விமானங்கள் பெங்களூருக்குள் திருப்பி அனுப்பப்பட்டன. சென்னையில் பெய்த கனமழை காரணமாக தரையிறங்க முடியாமல் 4 விமானங்கள் பெங்களூருக்குள் திருப்பி அனுப்பப்பட்டதால் இதேபோல 27 விமானம் சேவைகள் பாதிக்கப்பட்டது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று முன்தினம் அதிகாலை வரை இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டன. ஹைதராபாத்தில் இருந்து 140 பயணிகளுடன் சென்னைக்கு வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம், டெல்லியில் இருந்து 164 பயணிகளுடன் வந்த ஏர் இந்தியா விமானம், மங்களூரில் இருந்து 74 பயணிகளுடன் வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம், பிராங்க்ஃபர்ட்டில் இருந்து 268 பயணிகளுடன் வந்த லுப்தான்சா ஏர்லைன்ஸ் விமானம் ஆகிய 4 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. அதுபோல கோலாலம்பூர், ஹாங்காங், திருவனந்தபுரம், இந்தூர், டெல்லி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த 8 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்து பறந்தன. பின்னர் வானிலை சீரானதும் தாமதமாக தரையிறங்கின. சென்னையிலிருந்து கோலாலம்பூர், பிராங்க்ஃபர்ட், ஹாங்காங் இணைக்க அதாவது ஹாங்காங், லங்கை, துபாய், குவைத், மஸ்கட், சிங்கப்பூர், டெல்லி, புனே உள்ளிட்ட பகுதிகளுள் புறப்பட வேண்டிய 15 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. கனமழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 12 வருகை விமானங்கள், 15 புறப்படு விமானங்கள் என மொத்தம் 22 விமானங்கள் சேவைகள் பாதிக்கப்பட்டு பயணிகள் கடும் அவதிக்குள் ஆனார்கள். ஆமாம், மொத்தம் 27 விமான சேவைகளாங்க. கரெக்டாக சொல்லணும், 27 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு பயணிகள் கடும் அவதிக்குள்ளானார்கள். சென்னையில் தரையிறங்க முடியாமல் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்ட 4 விமானங்கள் மழை ஓய்ந்த பின்பு நேற்று அதிகாலை 3 மணிக்கு ஒன்றன் பின் ஒன்றாக சென்னை விமான நிலையத்துக்கு திரும்பி வந்தன. அடுத்தது பாருங்க. வாஷிங்டன் செப்டம்பர் 1 சங்கிலி தொடர் விபத்தில் 17 பேர் படுகாயம். அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணம் டல்லஸ் நகரில் இருந்து ஒரு டிராக்டர் சென்று கொண்டிருந்தது. விண்டோல் இருந்து டிராக்டர் சென்று கொண்டிருந்தது. விண்டோல் என்ற இடத்துக்கு அருகே சென்ற போது அந்த டிராக்டர் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்தது. இதனால் நிலை தடுமாறி முன்னால் சென்ற லாரி மற்றும் 6 கார்கள் மீது டிராக்டர் மோதியதில் இந்த சங்கிலி தொடர் விபத்தில் 17 பேர் படுகாயமடைந்தனர். மீட்பு படையினர் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். இதனை அடுத்து விபத்துக்குள் வாகனங்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டன. இதனால் சில மணி நேரம் அங்கு போக்குவரத்து முடங்கியது. அப்புறம் பாருங்க, உலகை சுற்றி இங்கிலாந்தில் பொதுமக்களின் நடைபயணத்தை ஊக்குவிக்க கார்கள் இல்லா தினத்தை அனுசரிக்க உள்ளது. சோதனை முயற்சியாக ஆக்ஸ்போர்டு நகரில் வருகிற 21ஆம் தேதி சர்க்கஸ் முதல் ஆர்ச் வீதி வரை வாகனங்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. பின்னர் இந்த திட்டம் நகரின் மற்ற பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்படும். இந்த திட்டம் அமலுக்கு வரும் பகுதியில் விளையாட்டு, இசை, உணவு மற்றும் பாரம்பரிய நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என லண்டன் மேயர் சாதிக் கான் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணம் பிரிஸ்கோ நகரில் வனசோ எஸ்கிவேல் வயது 27 என்ற பெண் தனது 1 வயது குழந்தையை தனியாக விட்டு சென்றார். அப்போது விட்டு சென்ற போது வெயிலில் 95 டிகிரியை தாண்டி கொளுத்தியதால் அந்த குழந்தை காருக்குள்ளே இறந்து போனது. இத்தொடர்பாக தாய் வனசாவை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். டென்மார்க்கின் தன்னாட்சி பிராந்தியமான கிரீன்லாந்து முன்பு அதன் காலனியதியாக்க நாடாக இருந்தது. இதனை அடுத்து 1960 முதல் 1970ஆம் ஆண்டு வரை கிரீன்லாந்தில் உள்ள பெண்கள், சிறுமிகள் என சுமார் 5000 பேருக்கு கருத்தடை சாதனம் பொருத்தப்பட்டது. டென்மார்க் அரசின் இந்த நடவடிக்கை அங்கு இனப்படுகொலை என கருதப்படுகிறது. இந்த நிலையில் கருத்தடை குறித்து டென்மார்க் பிரதமர் மிட்டோ
பிரிடிக்ஷன் தற்போது விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். அப்போது கருத்தடை நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட கிரீன்லாந்து குடும்பங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த மன்னிப்பை தான் கோருவதாக அவர் கூறினார். ஸ்பெயின் பாருங்க, இங்கிலாந்தை சேர்ந்த 30 வயது வாலிபர் ஸ்பெயினுக்கு தனது நண்பர்களுடன் சுற்றுலா சென்றிருந்தார். அங்கு பெனிடாம் நகரில் உள்ள கடற்கரையில் அவர்கள் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது ராட்சத அலை தாக்கி சுற்றுலா பயணிகள் 3 பேரை இழுத்துச் சென்றது. அவர்களில் 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் ஒருவர் மட்டும் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இத்துடன் வெளிநாட்டு செய்திகள் எல்லாம் முடிவடைந்தது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.